வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கசபா மலையாள திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த திரைப்படத்தில் மம்முட்டி லீட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நிதின் ரஞ்சி பணிக்கர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். கசபா அப்படின்னா என்னென்னா, பாலக்காடில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அங்கே சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக ராஜன் ஜக்காரியாவாக மம்முட்டி வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஒரு மர்டர் கேஸை ஒப்படைச்சி இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றார். அந்த கொலை கேஸை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஸோ ராஜன் ஜக்காரியாவாக மம்முட்டி ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஒரு கமர்ஷியல், இந்த படத்துடைய நோக்கமே ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படம் எடுக்கணும் அப்படின்றாங்க. அதில் கமர்ஷியல் மசாலா த்ரில்லரை புகுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு நக்கலான ஒரு பேர் வழியாக மம்முட்டி நடிச்சிருக்கிறாரு. அவர் நடந்து வர்றதுக்கெலாம் ஒரு பேக்ட்ராப் மியூசிக் கொடுத்து கலக்கியிருக்கிறாங்க. தியேட்டரில் மம்முட்டியோட ரசிகர்கள் சென்னை அனுகிகாவில் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இந்த பேக்ட்ராப் அதெல்லாம் விஷயத்துக்கெலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் ஹெட்டாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பெஸ்ட்டை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். சம்பத் மனுஷன் அவருடைய கேரக்டருக்கு பின்னி நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிற அவருடைய கேரக்டர் நிறைய இடங்களில் அவருடைய உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சப் இன்ஸ்பெக்டராக ஜெகதீஷ் நடிச்சிருக்கிறாரு. ஒரு அம்மாஞ்சி மாதிரியான ஒரு ரோல் அது ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலும் கூட ரொம்ப உடம்பு போட்டாங்க. அதை கொஞ்சம் கண்டிப்பாக குறைச்சே ஆகும். பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ரூத்லெஸ் அந்த இதை அவங்க கண்கள்லேயும் சரி உடல் மொழியிலையும் சரி அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மாவோயிஸ்ட் இருக்கிற ஏரியாக்கள்லாம் மர்டர் நடந்தால் இவங்களே ஒரு மர்டர் பண்ணிட்டு மாவோயிஸ்ட் வேலை போட்டுருவாங்க. அதுதான் இந்த திரைப்படத்துடைய அடிநாதம். இந்த திரைப்படத்திற்கான சினிமாட்டோகிராஃப் சமீர் ஹக் நிறைய ஷார்ட்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்குது. மிக முக்கியமாக க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ். ஒரு எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் இருக்குதுன்னா, ஒரு சீன் இருக்குன்னா அதில் நிறைய க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் தேடி எடுத்திருக்காங்க. மிக முக்கியமாக இந்த ஊர்வலம் வரும்பொழுது இந்த டயருக்கு அடியில் எலுமிச்சம்பழம் வைக்கிறது, கொடி பறக்கிறது, கைப்பிடிச்சின்னு போகிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் க்ளோஸ்அப்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. திரைப்படத்திற்கான மியூசிக் ராகுல் ராஜ். ஒரு சாங் இந்த ஐட்டம் சாங் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மலையாள படம் தான் பார்க்குறோமா அப்படின்ற ஒரு ஃபீலை இதை எட்டு கொடுக்குது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தேங்க்ஸ் கார்டு மட்டுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே போடுறாங்க. ஸோ மலையாள திரைப்படங்கள் தேங்க்ஸ் கார்டு புதுசு இல்லை என்றாலும் கூட இந்த திரைப்படத்தை தேங்க்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நிதின் ரஞ்சி பணிக்கர் அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா, ஒரு கமர்ஷியலாக ஒரு மாசான ஒரு படம் மம்முட்டிக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்கிறாரு. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்காரு. ஏன்னா தேட்டரில் மம்முட்டியோட ரசிகர்கள் நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் அடிக்கிற சின்ன சின்ன பஞ்ச் டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சண்டை காட்சிகளும் அமைத்த விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிக முக்கியமாக எடிட்டிங், சண்டையில் மன்சூர் எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக படத்துக்கு ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை அதாவது ஒரு ஹீரோயிஸை அப்படியே பில்டப் பண்ணி போகிற அளவுக்கு அந்த எடிட்டிங் கை கொடுக்குதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. மலையாளத்தில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் மசாலா த்ரில்லர் திரைப்படம். ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் அந்த திரைப்படத்தில் இருக்குது. பெருசாக எதிர்பார்த்துட்டு போனால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. ஒரு டைம் பாஸ்க்கு இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.5. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ மஸ்ட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.